தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. மண்ணுலகும் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினார். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. இன்னோரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவர், தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே, யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மைமிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மைமிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னர். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. பொன்னொளிர் வைகரை வேளையில் மிளிரும், பன்னொளி பாவால் விண்ணெதிர் ஒலிக்கும், மன்னகம் மகிழ்ந்த ஆர்ப்பொலி எழுப்பும், திண்ணமாய் நரகத்தில் புலம்பல் கேட்கும். உயிர்த்து எழுந்தார் வல்லவர் இயேசு, உன்னதராம் ஆண்டவர் சாவினை வென்றார். அளித்தார் நரகத்தின் ஆணவ அரணை, அளித்தார் எமக்கு மீட்பின் அருளை. கல்லறை சிறையில் அடைபட்டிருந்தவர், கல்மன காவலர் கடுமையாய் காத்தும், எல்லா தலையும் எளிதாய் தகர்த்தார். வல்ல வீரராய் வெற்றியுடன் எழுந்தார். விழுமிய தூதர் விளம்பியவாறே எழிலுடன் எழுந்தார் இறந்த இயேசு. பழிபாவ நரகத்தில் வரும்பெரும் மூச்சும், அழுகையும் புலம்பலும் அனைத்துமே அளித்தார். என்றும் நிலைக்கும் பாஸ்கா மகிழ்வாய், இன்று இயேசுவே எமக்கா வீரே. உன்றன் அருளால் புதுப்பிறப்படைந்தோம், ஒன்றிரு வெற்றியில் பங்கெம கழிப்பீர். இறப்பை வென்று ஒளிரும் இறைவா, சிறப்பும் ஆட்சியும் உமக்கே உரித்தாம். பிறப்பில்லா தந்தையும் தூய ஆவியரும், பெரும்புகழ் இடையரா தும்முடன் பெருக. ஆமேன். முன்மொழி 1. எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம்மீது தங்குவதாக. அல்லேலூயா. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடமாய் உள்ளீர். மலைகள் தோன்றும் முன்பே, நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே, ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர், மானிடரை மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் கடந்து போன நேற்றைய நாள் போலவும், இரவின் ஒரு சாமம் போலவும் உம் பார்வையில் உள்ளன.
வெள்ளமென மானிடரை நீர் வாரிக்கொண்டு செல்கின்றீர். வைகரையில் மறந்துவிடும் கனவு போலவும் செழித்து உழைக்கும் புல் போலவும் அவர்கள் ஆவார்கள். காலையில் அது தளித்து பூத்து குலுங்கும், மாலையில் அது வாடி காய்ந்து போகும். உமது சினத்தால் நாங்கள் அழிந்து போகின்றோம், உமது சீற்றத்தால் நாங்கள் திகைப்படைகின்றோம். எம் குற்றங்களை உம் கண்முன் நிறுத்தினீர், மறைவான எம் பாவங்களை உம் திருமுக ஒளி முன் வைத்தீர். எங்கள் அனைத்து வாழ்நாள்களும் உமது சினத்தால் முடிவுக்கு வந்துவிட்டன. எங்கள் ஆண்டுகள் பெருமூச்சென கழிந்து விட்டன. எங்கள் வாழ்நாள் 70 ஆண்டுகளே வழி மிகுந்தோருக்கு என்பது. அவற்றில் பெரும் பகுதியோ துன்பமும் துயரமுமே. அவை விரைவில் கடந்து விடுகின்றன, நாங்களும் பறந்து விடுகின்றோம். உமது சினத்தின் வலிமையை உணர்பவர் யார்? உமது கடுஞ்சினத்திற்கு அஞ்சுபவர் யார்? எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும். ஞானமிகு உள்ளத்தை அப்பொழுது பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை? உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்வோம். எங்களை நீர் ஒடுக்கிய நாட்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கும் ஈடாக எம்மை மகிழச் செய்யும். உம் அடியார் மீது உம் செயலும் அவர்தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்கச் செய்யும். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம் மீது தங்குவதாக. அல்லேலூயா. முன்மொழி 2. நான் அவர்கள் முன் இருளை ஒளியாக்குவேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகின் எல்லையெங்கும் அவர் புகழ் பாடுங்கள். கடலில் பயணம் செய்வோரே, கடல் வாழ் உயிரினங்களே, தீவு நாடுகளே, அவற்றில் குடியிருப்போரே, அவரை போற்றுங்கள். பாலை நிலமும் அதன் நகர்களும், கேதாரியர் வாழ் ஊர்களும் பேரொளி எழுப்பட்டும். சேலா வாழ் மக்களும் மகிழ்ந்து பாடட்டும். மலைகளின் உச்சியிலிருந்து அவர்கள் ஆர்ப்பரிக்கட்டும். அவர்கள் ஆண்டவருக்கு மாட்சி அளிப்பார்கள். அவர் புகழை தீவு நாட்டினரிடையே அறிவிப்பார்கள். ஆண்டவர் வலியோன் என புறப்பட்டு செல்வார். போர் வீரரை போல் தீரா சினம் கொண்டு எழுவார். உரத்த குரல் எழுப்பி முழக்கமிடுவார். தம் பகைவருக்கு எதிராக வீரத்துடன் செயல்படுவார். வெகு காலமாய் நான் மௌனம் காத்து வந்தேன். அமைதியாயிருந்து என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். இப்பொழுதோ பேறுகால பெண் போல் வேதனை குரல் எழுப்புகின்றேன். பெருமூச்சு விட்டு திணறுகின்றேன். மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்குவேன்.
அவற்றின் புல் பூண்டுகளை உலர்ந்து போகச் செய்வேன். ஆறுகளை திட்டுகளாக மாற்றுவேன். ஏரிகளை வற்றிப் போகச் செய்வேன். பார்வையற்றோரை அவர்கள் அறியாத பாதையில் நடத்தி செல்வேன். அவர்கள் பழகாத சாலைகளில் வழி நடத்துவேன். அவர்கள் முன் இருளை ஒளியாக்குவேன். கரடுமுரடான இடங்களை சமதளமாக்குவேன். இவை நான் அவர்களுக்காக செய்யவிருப்பன. நான் அவர்களை கை நெகிழ மாட்டேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நான் அவர்கள் முன் இருளை ஒளியாக்குவேன். அல்லேலூயா. முன்மொழி 3. ஆண்டவர் தமக்கு விருப்பமான யாவற்றையும் செய்யும் ஆற்றல் கொண்டவர். அல்லேலூயா. ஆண்டவரின் பெயரை புகழுங்கள். 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 ஆண்டவரின் ஊழியரே அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் கோவிலில் நிற்பவர்களே நம் கடவுளின் கோவிலில் முற்றங்களில் உள்ளவர்களே ஆண்டவரின் பெயரை புகழுங்கள். ஆண்டவரின் பெயரை புகழுங்கள். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவரது பெயரை போற்றி பாடுங்கள், ஏனெனில் அவர் இனியவர். அவரது பெயரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரின் பெயரை புகழுங்கள். ஆண்டவரின் பெயரை புகழுங்கள். யாக்கோப்பை ஆண்டவர் தமக்கென்று தேர்ந்து கொண்டார். இஸ்ரவேலை தனிச் சொத்தாக தெரிந்தெடுத்தார். ஆண்டவர் மேன்மை மிக்கவர் என்பதை அறிவே. நம் தலைவர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் என்பதும் எனக்கு தெரியும். ஆண்டவரின் பெயரை புகழுங்கள். ஆண்டவரின் பெயரை புகழுங்கள். விண்ணிலும் மண்ணிலும்
கடல்களிலும் அனைத்து ஆழ்பகுதிகளிலும் தாம் விரும்பும் யாவரையும் ஆண்டவர் செய்கின்றார். பூவுலகின் கடையெல்லையிலிருந்து மேகங்களை அவர் எழச் செய்கின்றார். மழை பெய்யும்படி மின்னலை உண்டாக்குகின்றார். காற்றை தம் கிடங்குகளிலிருந்து வெளிவர செய்கின்றார். ஆண்டவரின் பெயரை புகழுங்கள். ஆண்டவரின் பெயரை புகழுங்கள். எகிப்தியரின் தலைப்பேறுகளை அவர் தாக்கினார். மனிதர் கால்நடைகளின் தலைப்பேறுகளை அவர் அழித்தார். எகிப்து நாடே, உன் நடுவில் பார்வோனையும் அவனுடைய எல்லா ஊழியர்களையும் தண்டிக்குமாறு அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் அவர் நிகழச் செய்தார். ஆண்டவரின் பெயரை புகழுங்கள். ஆண்டவரின் பெயரை புகழுங்கள். பல்வேறு இனத்தவரை அவர் தாக்கினார். வலிமை வாய்ந்த மன்னர்களை அவர் கொன்றார். எமோரியரின் மன்னனாகிய சீகோனையும் பாசானின் மன்னனாகிய ஓகையும் கானானின் எல்லா அரசுகளையும் அழித்தார். அவர்கள் நாட்டை தம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு உரிமை சொத்தாக சொந்த உடைமையாக கொடுத்தார். ஆண்டவரின் பெயரை புகழுங்கள். 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 தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தமக்கு விருப்பமான யாவற்றையும் செய்யும் ஆற்றல் கொண்டவர். அல்லேலூயா. அருள் வாக்கு. திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 8-10 முடிய. வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். சிறு மறுமொழி.
ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக அவர் சிலுவையில் இறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சக்கரியாவின் பாடல் முன்மொழி. நான் என் ஆடுகளுக்கு உணவளிக்கிறேன், அவைகளுக்காக என் உயிரை கொடுக்கிறேன். அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய தூய இறைவாக்கினரினால் தொடக்கம் முதல் அவர் ஒழித்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்கிறார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை எதிர்ப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நான் என் ஆடுகளுக்கு உணவளிக்கிறேன், அவைகளுக்காக என் உயிரை கொடுக்கிறேன். அல்லேலூயா. மன்றாட்டுகள். நம் திருமகனின் இறப்பிலும் உயிர்ப்பிலும் தனது மாட்சியை வெளிப்படுத்திய தந்தையாகிய கடவுளிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மனத்தையும் உள்ளத்தையும் ஒளிர்வித்தருளும். ஒளியின் தந்தையாகிய கடவுளே, கிறிஸ்துவின் மாட்சியினால் நீர் உலகை ஒளிர்வித்தீர். இன்று எங்கள் வாழ்வில் நம்பிக்கை ஒளி மிளிர்வதாக. ஆண்டவரே, எங்கள் மனத்தையும் உள்ளத்தையும் ஒளிர்வித்தருளும். மகனின் உயிர்ப்பினால் நீர் மனிதனுடைய பாதையை நிலைவாழ்வுக்கு திறந்து வைத்தீர். எங்களது அனைத்து பணிகளையும் உமது ஆட்சியின் நம்பிக்கையால் நிரப்பியருளும். ஆண்டவரே, எங்கள் மனத்தையும் உள்ளத்தையும் ஒளிர்வித்தருளும். உயிர்த்த மகன் வழியாக தூய ஆவியாரை உலகிற்கு அனுப்பினீர். அவருடைய இறையன்பினால் எங்கள் இதயங்களை பற்றி எரிய செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் மனத்தையும் உள்ளத்தையும் ஒளிர்வித்தருளும். மகன் சிலுவையில் தொங்கி நிலையான விடுதலையை எங்களுக்கு பெற்று தந்தார். அவர் இன்று எங்கள் மீட்பராக எங்களோடு தங்குவாராக. ஆண்டவரே, எங்கள் மனத்தையும் உள்ளத்தையும் ஒளிர்வித்தருளும். நமது புகழ்ச்சிகளையும் மன்றாட்டுகளையும் கிறிஸ்துவின் வார்த்தைகளில் சுருக்கமாய் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆமென். இறுதி மன்றாட்டு. எங்களை ஆதரித்து ஆளும் எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளே, சீரழிந்த உலகத்தை உம் மகனின் தாழ்ச்சியினால் சீர்படுத்தினீர். பாவ அடிமை நிலையிலிருந்து விடுவித்த உம் புனிதர்களை நீர் தூய மகிழ்ச்சியினால் நிரப்பியருளும். என்றென்றைக்கும் பேரின்பத்தை அவர்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.